இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2016 அந்த தேர்தல் பிரச்சாரம் உங்களுக்கு தெரியும், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று நாம் பிரச்சாரம் செய்தோம். அது நான் சொன்னது முதல் நாள் முதல் கையெழுத்து, ஆட்சிக்கு வந்து முதல் நாள் முதல் கையெழுத்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு ஒரு சொட்டு சாராயம் இருக்காது என்று பரப்புரை செய்தேன், பிரச்சாரம் செய்தேன். அதை பார்த்து அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, 3 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 3 ஆண்டுகள் எத்தனை கடைய முடியுங்கள்? ஏதாவது ஒரு கையெழுத்து நீங்க போட்டீங்களா? அப்ப என்ன வசனம் நீங்க பேசுறீங்க? அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல, சகோதரி கனிமொழி அவர்கள் தெருத்தெருவாக வீதி வீதியாக ஊரூராக சென்று பரப்புரை செய்தீர்களே. பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் தாலி அறுத்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு பெண்கள் பாவம், குடும்பம் நாசமாகிட்டு இருக்கு, இளைஞர்கள் நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க, அதிமுக நாசப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களே கனிமொழி அவர்களே, இன்னைக்கு ஏமா வாயை திறக்காம இருக்கிறீங்க? ஏமா 3 ஆண்டு காலம் உங்க அண்ணன் தானே ஆட்சி செய்யறாரு. உங்க அண்ணனை பார்த்து, அண்ணா நம்ம 2 பேரும் தானே பிரச்சாரம் பண்ணணும்னா எப்படியாவது ஒரு 5 கடை 500 கடை 1000 கடை எப்படியாவது மூடுங்க, தமிழ்நாட்டு பெண்கள் காப்பாற்றணும்னா, இளைஞர்களை காப்பாற்றணும்னான்னு போய் கேளுங்க, சண்டை போடுங்க. எங்க சண்டை போடுவாங்களா? ஆனால் கனிமொழி அவருடைய எண்ணம் சரியான எண்ணம் தான். அவளுக்கு ஏற்ப சூழல் அவங்க கட்சியில் இல்ல. காரணம், முதலமைச்சர் அவர்கள் அந்த அளவுக்கு அவருடைய அந்த கருத்துக்கெல்லாம் கேட்கிற நிலையில் இல்ல. சுத்தி 4-5 பேர் இருக்கிறாங்க முதலமைச்சர் சுத்தி அமைச்சர்கள். என்ன அவங்க அமைச்சர்கள் சொல்ல மாட்டேன், அவர்கள் வணிகர்கள், வியாபாரிகள். அந்த பதவி வச்சுட்டு வியாபாரம் வணிகம் செய்து பணத்தை கொள்ளடிச்சிட்டு இருக்கிற 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் கிடையாது, எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்க நோக்கமே இருக்கிற வச்சுட்டு கொள்ளடிச்சிட்டு போனோம், அவ்வளவுதான். இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இன்று இந்தியாவிலே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இது நான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். மதுவிலக்கு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இருக்கின்றார். அவருடைய இலக்கு என்ன? இந்த ஆண்டு, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய இலக்கு 45,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் மது விற்பனை தமிழ்நாட்டிலே, அதை 50,000 கோடி ரூபாயை உயர்த்த வேண்டும் என்று அவர் இலக்கு வைத்தார். அதாவது ஒரு இலக்குனா, கல்வியில 72 விழுக்காடு கல்வி பெறுகின்ற ஒரு மாநிலம், கல்வி அறிவு பெறுகின்ற மாநிலம், லிட்ரஸின்னு சொல்றது. இதை 72 விழுக்காட்டிலிருந்து 78 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் ஒரு ஆண்டிற்குள். அப்படிலாம் இலக்கு வைக்கணும். இல்ல தொழில் முதலீடு அதிகப்படுத்தணும், சுகாதாரம் அதிகப்படுத்தணும், தடுப்பூசி அதிகமாக 99 விழுக்காட்டிலிருந்து 100 விழுக்காடு தடுப்பூசியை போடணும். இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழல், இலக்கு வைக்க வேண்டிய சூழல் ஒரு நல்ல அரசாக இருந்தால். ஆனால் இவங்க 45,000 கோடியிலிருந்து 50,000 கோடி ரூபாய் குடிக்க வேண்டும் என்று இலக்கு வைத்திருக்கின்ற, கேடு கட்ட இலக்கு வைத்திருக்கின்ற அரசு.